விளக்கி இருந்த அத்வைதத்துல சில சந்தேகங்கள் இருந்து அதை அவர் படித்த சாஸ்திரங்களுக்கு முரணா இருக்கிறதாகவும் பகவான் கிட்ட சொன்னார். பிரம்மம் சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேதம் இந்த மூணுக்கும் கட்டுப்படாது. அந்த கட்டுப்படாத தன்மை விவர்த்தவாதத்துக்கு தான் உண்டு, பரிணாமவாதத்துக்கு இல்லை. பரிணாமவாதத்தில் ஸ்வகத பேதம் மட்டும்தான் அடங்கும் அப்படின்ட்டு சொன்னார். பகவான் அவரிடம் தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி எல்லாம் உபதேசிக்கல. பிரம்மத்துக்கு சக்தி சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு எல்லாம் சொல்லல. அவர் பாட்டுக்கு பேசாம மௌனமா இருந்தார். சிஷ்யர்கள் சந்தேகம் எல்லாம் தீர்ந்தெடுத்து. இதை ஏன் சொல்றேன்னா, இங்க உண்மையிலேயே எதையும் படிக்க தேவையில்லை, ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, முடிவுக்கு வர தேவையில்லை. நான்கிறது எல்லோருக்கும் அனுபவம் தான். ஆனா குழப்பமே நான் உடம்புதான்னு சொல்றதுதான். சத்தியத்தில இருந்து அகம் ஏற்படுறது, அகம்ங்கிறதுல இருந்து புத்தி ஏற்படுறது, புத்தியிலே நான்கிறது உடம்பளவா குறுகிக்கிறது. பிரம்மம் அகம் புத்தி, பிரம்மத்திலேருந்து அகம், அகத்திலேருந்து புத்தி. இப்போ புத்தியால எப்படி அகத்தை தாண்டி பிரம்மத்தை உணர முடியும்? அது முடியவே முடியாது. நான் உடம்புதாங்கிற தப்பெண்ணம் போனா போதும். யாருக்கு இந்த கேள்வி எல்லாம் வர்றதுன்னு பாருங்க. கேள்வி கேட்கிற ஆள் மறைஞ்சிட்டா தேடல் எல்லாம் முடிஞ்சு போகும். என்ன மிஞ்சிறதோ அது சுத்தாத்மா. இந்த மாதிரி தத்துவ விசாரம் எல்லாமே வேணாங்கிறாரு அவரு. தத்துவ விசாரம் எல்லாம் பண்ணி நீ முடிவுக்கு வர்றதுங்கிறது எல்லாம் முடியாது. எப்படி தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி எல்லாம் விளக்கி சொல்லல, மௌனமா இருந்தாரு. மௌனமா இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு தன்னுடைய சுரூப ஞானம் ஏற்பட்டு போய் அவங்களும் அடங்கிட்டாங்க. அவங்களும் எந்த கேள்வியும் கேட்கல. அதுதான் உண்மையான ஸ்திதி. அப்படிதான் நீங்க இந்த விசாரம் பண்ண வேண்டிய முறை. இதனால அவர் சொன்னது இவர் சொன்னதெல்லாம் போட்டு ஏன் போட்டு குழப்பீங்க, வழி நேரா இருக்குது அப்படின்ட்டு சொல்றார். இப்படி பார்த்தா இப்ப இத்தனை சாஸ்திரங்கள்லாம் போய் வீண்ங்கிறது போலதான் தோணுது. பட்டு பகவான் சொல்ற நேர் பாதையில எல்லாருக்கும் போக முடியல. எங்கேயாவது சுத்தி வளைச்சு வந்தா தான் நமக்கே பிடிபடுறது. ஏதோ முயற்சி பண்ணி அடைஞ்சோம்னா தான் இருக்கு. கையில தூக்கி கொடுத்துட்டாக்கா அதுக்கு அதோட மரியாதையே தெரியறது இல்லை, அதனுடைய வேல்யூவே தெரியறது இல்லை. ஏதோ பாடுபட்டோம், உழைச்சோம், சம்பாதிச்சோம்னுட்டு அப்படி வந்தா தான் அது ஏதோ நம்ம கைக்கு வந்ததுன்னுட்டு அதோட சுகத்தை அனுபவிக்க முடியுது. அப்படி இருக்கிறதுனாலதான் திருப்பி திருப்பி நம்ம படிச்சு 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 எதையாவது சந்தேகத்தை போட்டு கிளப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஆச்சாரியரும் ஒவ்வொரு ஆங்கிள் சொல்ற போக அது இவர் இப்படி சொல்றாரு அவர் இப்படி சொல்றாருன்னு வாத பிரதிவாதங்கள்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில எதை அடையணுமோ அதை அடையாமலே இப்ப நம்ம காலம் முடிஞ்சு போகுது. பகவான் அந்த வேலைக்கெல்லாம் போக வேணாம். அதாவது இந்த மாதிரி எளிய வழி இருக்குன்னு சொல்லலாம். எல்லாம் படிக்க வேண்டியான் இல்லை, சாஸ்திரங்கள்லாம் பிரயோஜனம் இல்லைன்னுட்டு எல்லாம் அப்படி ஓப்பனாலாம் அவர் சொல்றது கிடையாது. ஏன்னா அவரையே அவர்கிட்டயே போய் சாஸ்திரங்களை பத்தி கேட்டா எந்த நூல் எப்படி சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டாக்க அவர் உடனே அதுக்கு என்ன விளக்கமோ அது சொல்றாரு தவிர ஏன் இந்த நூல்லாம் படிக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றது கிடையாது. இப்போ கேட்கிற கேள்விக்கு அவர் இந்த மாதிரி வெயில் சொல்றாரு. அவருடைய நேரடி மார்க்கத்தை அதுலயே உங்களுக்கு வேண்டியது கிடைச்சிட போகுது. பாக்கியம் சுத்தி வளைச்சு மூக்க தொட்டுன்ட்டு நான் அடைஞ்சிட்டேன்னுட்டு வேணா நேரத்தை செலவு பண்றீங்க அப்படிங்கிறப்பல சொல்றாரு அவரு. கேள்வி, எண்ணங்கள் பலமா இருக்கிறதுனால அகம் சொரூபமா நிக்க முடியல. பலமா இருக்கிறதுனால அகம் சொரூபமா நிக்க முடியல அப்படிங்கிறாரு கேள்வி கேட்க வந்தவர். அகம் சொரூபமா நிக்கிறதுன்னு சொன்னாக்கா எண்ணங்கள் இல்லாத நிலைதான். எண்ணங்கள் இருக்கும்போது அகம் சொரூபம் மட்டுப்படாது, அனுபவத்துக்கு வராது. ஏன்னா இது மேல சலனப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த சலனத்திலேயே மனசு போயிடும். மனசு தெளிஞ்சு இருக்கும்போதுதான், இப்படி நீர் தெளிஞ்சிருந்தா அடியில கிடக்கிற பொருள் ரொம்ப தெளிவா தெரியுமோ அதை போலதான் மனசு சத்துவ குணம் மேலிட்டு சலனம் இல்லாம இருந்தாக்க அப்ப அகம் ஸ்புரணமாகும்.
மனம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அது தெளிவா தெரியாது அப்படிங்கிறார். பிரம்மாகார விருத்தியை பிடிச்சு கொண்டா மனசை வேற சிந்தனைக்கு போக விடாது. இல்லைன்னா சாதுக்களோட சகவாசம் பண்ணணும். சாதுக்கள் மனசை கடந்தவா, அமைதியிலேயே இருக்கிறவா, அவளோட சாநித்தியம் அதே ஸ்திதியை மற்றவாளுக்கு கொண்டு வரும். சாதுக்கள் சகவாசத்தால வேற பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. ரொம்ப அனுபவமான ஒரு விஷயத்த சொல்றாரு அவரு. அதாவது மனசு அலைஞ்சுக்கிட்டே இருக்குதே, அதனால சொரூபமா நிக்க முடியலையே அப்படின்ட்டு அவர் சொல்றதுக்கு அவர் சொல்றாரு, பிரம்மாகார விருத்தியை பிடிச்சு கொண்டா மனசை வேற சிந்தனைக்கு போக விடாது. பிரம்மாகார விருத்திங்கிறது அந்த பிரம்மத்தை நீங்க அனுசந்தானம் பண்ணும்போது, நிதித்தியாசனம் பண்ணும்போது, அது ஏற்படும் போது, அந்த அனுபவம் ஏற்படும் போது அந்த அனுபவத்திலேருந்து நழுவாம இருக்கணும். மனசுன்னு இடையில வருதுன்னுட்டு தெரிஞ்சாக்கா அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இருக்கணும். அப்படியே இருந்தாக்கா சிந்தனைக்கு போக விடாம இருக்கலாம். அது இல்லை, அது இல்லைன்னு சொன்னாக்கா சாதுக்களோட சகவாசம் பண்ணணும். சாதுக்களோட சகவாசம் பண்ணா, இப்ப நம்ம எல்லாருமே சத்சங்கம்னு சொல்றோம், சாதுக்கள்னுட்டு சொல்றோம். பட் எல்லாருமே அந்த நிலையில இல்லை. நம்ம ஏதோ சத்சங்கத்துக்கு இது பேசிக்கிறோமே தவிர, பகவானை போல உள்ள சாதுக்கள் சங்கம்னு சொன்னாக்க அதோட விஷயமே வேற. அங்க இருந்துட்டு அந்த சக்தி நமக்கு பாயுது. பகவான் சந்நிதியில ரொம்ப பேருக்கு படிப்பறிவு அதிகம் இல்லாதவங்களோ, இல்ல வேதாந்த படிப்பு பத்தி அதிகம் இல்லாதவங்களுக்கோ கூட ஆன்ம அனுபவம் ஏற்பட்டு போயிருக்குது. இது என்னன்னுட்டே அவங்களுக்கு அப்ப தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா பகவானுடைய சாநித்திய பலம் தான் அது. அது அங்கேயே எப்படி நம்ம திகு திகுன்னு எரியிற நெருப்பு பக்கத்துல நெருங்கினோம்னு சொன்னாக்கா நமக்கும் உடம்புல சூடு ஏறுதோ, அதுவும் குளிர்காலமா இருந்தா எவ்வளவு இதமா இருக்குமோ, அது போல பகவானை போல உள்ள மகா சக்திமான்கள், சக்தின்னா இந்த சக்தி ஆத்ம சக்தி பரிபூரணமா நிரம்பி இருக்கிறவா பக்கத்துல நின்னாலே நமக்கு அது கிடைக்கும். அந்த சாநித்திய பலத்தினாலே கிடைக்கும் அப்படிங்கிறார். அவளோட சாநித்தியம் அதே ஸ்திதியை மற்றவாளுக்கும் கொண்டு வரும். சாதுக்கள் சகவாசத்தால வேற பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அந்த உள்ளது 40 அனுபந்தத்துல கூட ஒரு கவி நம்ம முதல்ல படிச்சிருக்கிறோம். எப்போ தென்றல் வீசும்போது விசிறிக்கு வேலை என்ன அப்படின்னுட்டு சொல்லுவாரு. நல்ல அருமையான தென்றல் வீசுது, உடம்புக்கு ரொம்ப இதமா இருக்குது. அப்போ மறுபடியும் விசிறியை வச்சுக்கிட்டு விசிறி யாராவது விசிறிக்கிட்டு இருப்பாங்களா? அதே போல சாதுக்கள் பக்கத்துல இருக்கிறது தென்றல் வீசுறது போல. அப்ப போய் விசிறிங்கிற நூல்களோ வேற இந்த மாதிரி தத்துவ விசாரமோ அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவார். இப்ப அடுத்த கேள்வி, ஒரு கிரகஸ்தர் மோட்சம் அடைய முடியுமா? பதில். பகவான் பதில், கிரகஸ்தன்னு தன்னை ஏன் நினைக்கணும்? நீங்க சன்னியாசி ஆனா நான் சன்னியாசிங்கிற நினைப்பு பிடிச்சுக்கும். எங்க போனாலும் உங்க நினைப்பு உங்களை விடாது. நான் ஒண்ணு கிளம்பின உடனே உடம்பும் உலகமும் வந்துடுறது. உங்களை கிரகஸ்தன்னு நினைக்க வச்சுடுறது. உலகத்தை திறந்தா அந்த நினைப்புக்கு பதிலா சன்னியாசின்னு நினைக்க வைக்கும். உலகத்தை திறந்தா அந்த நினைப்புக்கு பதிலா சன்னியாசின்னு நினைக்க வைக்கும். வீட்டுக்கு பதிலா நாடு சம்ஸ்காரம் விடாது. புது சூழ்நிலையில மேலும் மோசமாகும். இடத்தை மாத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மனம்தான் தடை. அந்த தடையை வீட்டிலேயோ காட்டிலேயோ நீக்கத்தான் ஆகணும். காட்டிலேயே நீக்க முடியும்னா வீட்டிலே இன்னும் எளிமையா நீக்கலாம். ஏன் இடத்தை மாத்தணும்? உங்களோட முயற்சிகளை இப்போவோ ஆரம்பிக்கலாம். எங்கே இருந்தா என்ன? சூழ்நிலை நம்மளை என்ன செஞ்சிடும்? என்ன பாருங்க, நான் வீட்டை விட்டுத்தான் வந்தேன், நீங்களும் வீட்டை விட்டுத்தான் வந்திருக்கீள். இங்கே என்ன பார்க்கிறீள்? நீங்க விட்டுட்டு வந்த இடத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. எவ்வளவு நாள் நிர்விகற்ப சமாதியில இருந்தாலும் வெளியே வந்தா பழைய குருடி கதவை திருடிதான். அதனாலதான் ஆச்சாரியார் விவேக சூடாமணியில சகஜத்தையே வலியுறுத்துறார். எந்த இடம்னா என்ன?
ஆத்ம சாதகன் சகஜ சமாதியிலே இருக்கணும். பகவானுடைய இத உபதேசங்களை வந்து நீங்க நேரடியா கேட்க ஆரம்பிச்சுட்டோம்னா மற்ற நூல்களை பத்திய விசாரமே விசாரமே வந்து அவசியமே இல்லைன்னு தோணும். இனிமேலும் மறுபடி அதுல வந்து அவசியம் இல்லைன்னு தான் தோணும். ஆனா நம்முடைய மனசு பகவான் சொல்ற நிலைக்கு நம்மால போக முடியாத நமக்கு அதுதான் வழியா இருக்குது. திருப்பி திருப்பி ஏதாவது 4 செய்களை சொல்லி கைவில்லை நவனியத்துல இருந்து சொல்லி மேற்கோள் காட்டி அதுல இருந்து ஏதோ புரிஞ்சுக்கிட்டாப்புல இல்லைன்னா விவேக சூடாமணி எத்தனையோ நூல்கள் இருக்கு. அதோட பெருமைட்டு அதை இதுன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க வந்தாச்சுன்னாக்கா அது எல்லாமே எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு தான் இங்க வரணும். ஏன்னா பகவான் அந்த மாதிரி ஒரு மார்க்கத்துல அவருடைய அனுபவத்தை நேரடியா கொடுக்கிறாரு. அதுக்கு போறதுக்கு நமக்கு வந்து சக்தி இல்லாம இருக்கு, மனசுக்கு பலம் இல்லாம இருக்கு. அது மட்டும் இருந்துட்டுன்னா நமக்கு அந்த பலம் இருந்துட்டுன்னா அந்த பலம் எப்படி வரும்னா வைராக்கியத்தினாலதான் வரணும். வைராக்கியம்னா நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு புரிஞ்சதெல்லாம் அனுபவமாக்கணும். நமக்கு எல்லாம் புரியும், நமக்கு என்ன தெரியாது. இப்போ இத்தனை வருஷம் படிச்சிருக்கோம், நமக்கு வந்து சாதாரண மக்களை விட நம்ம போல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அறிவு கூடத்தான். ஏன்னா இந்த சிந்தனையிலேயே பல பல மணி நேரம் செலவு பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் கூட அது வந்து இந்த வைராக்கியம் வந்து திடமாவே ஆக மாட்டேங்குது. அதுக்கு திருப்பி திருப்பி வாசனை தான் பதினெட்டு காரணத்தை சொல்லணும், வேற என்னத்தை சொல்றது. வாசனை தான் காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாசனை குறையறதுக்கு என்ன பண்ணணும்னா வேற ஒண்ணும் பண்ண விசாரத்தையே திருப்பி திருப்பி பண்ண வேண்டியதுதான். அது பண்ணதான் வாசனையோட பலம் விட்டு போகும். புதுசா ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்தான்னாக்கா அந்த ஃப்ரெண்டோட நெருக்கமா நீங்க பழக 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 அந்த பழைய ஃப்ரெண்டோட இருந்த உங்க அபிமானம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதைத்தான் பண்ணணுமே தவிர பகவானுடைய நூலை படிச்சுட்டோம்னு சொன்னாக்கா வேற மறுபடியும் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு பக்கத்தை படிச்சாலும் அவ்வளவுதான், 100 பக்கத்தை படிச்சாலும் அவ்வளவுதான், 500 பக்கம் உள்ள நூலை படிச்சாலும் திருப்பி திருப்பி அதே தான். இதெல்லாம் கூட பார்க்க போனாக்கா மறுபடியும் என்னத்துக்கு படிக்கிறோன்னே கூட தோணுது. ஏன்னா அதுதான் சொல்லியாச்சு, நமக்கும் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சத்துல நிக்காம மறுபடியும் இது படிக்கிறோமே அப்படின்னு கூட சில நேரத்துல தோணுது. இருந்தாலும் பலருக்கும் இது வந்து உலக விவகாரத்திலேயே திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்கு ஏதோ கொஞ்ச நேரமாவது இங்க இருந்து பழகிக்கிட்டோம்னா அது நமக்கு இந்த பழைய இந்த சம்ஸ்காரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி விட்டுடும்ங்கிற நம்பிக்கைக்காக வரமே தவிர பகவான் சொல்றத புதுசா புரிஞ்சுக்கணுங்கிறது ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு தெளிவா அவ்வளவு இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் எப்படி வெறும் கோமணத்தோட உட்கார்ந்து இருக்கிறாரோ அதை போல நம்மளும் உட்கார்றாப்புல. அதாவது கோமணத்தோட உட்காரணும் இல்லைன்னா கூட அவருக்கு அந்த பாவனை இருக்குல்ல, உலகத்தை துச்சமா தூக்கி எறிஞ்சிட்டு அது மிச்சைங்கிறது அவர் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவுதான் டான்ஸ் ஆடினாலும் கவர்ச்சியே இல்லையே, அவரை வந்து ஈர்க்கவே முடியாது. அவர் கண்ணு வந்து மேல வெளியில பாக்குறத தவிர அது அகமுகத்தில் அழிஞ்சு போயிருக்குது. வெளியில நடக்கிறதெல்லாம் ஏதோ மேகக்கூட்டங்கள் போல வந்து போறாப்புல இருக்கு தவிர அவர் மனசை வந்து பீடிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம பயிற்சி கொண்டு வரணும்னு முதல்ல ஆசைப்படணும். அந்த ஆசை வந்து வளர்த்துக்கிட்டோம்னா பொதுவா எந்த ஆசையும் கூடாதுதான். இறைவன் மேல கூட ஆசை கூடாது. இறைவன் மேல ஆசை கூடாதுன்னா இறைவன் வந்து நமக்கு அந்நியமா துவைதமா பார்க்கிற நிலையில தான் அந்த மாதிரி ஆசை வரும். அதனால ஆசை இறைவன் மேல கூட ஆசைக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நித்திய இன்ப முத்தியை நத்தலும் பந்தமாம் ஏன்னா பகரும் பழமறை அப்படின்னு. முக்தி வேணும்னு நினைக்கிறது கூட ஒரு பந்தம் தான். ஏன்னா நமக்கு இருக்கிற ஸ்திதியில முக்திங்கிறது வேற ஏதோ ஒரு ஸ்டேஜ் எங்கேயோ இருக்குது. நமக்கு இப்ப வந்து நாம் அது இல்லை அப்படிங்கிற நிலையில நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைச்சோம்னு சொன்னாலே அது நமக்கு வேறான ஒரு வஸ்துங்கிற துவைத பாவம் தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி முக்தியை விரும்புறது கூட அறியாமையினாலதான் முக்தியை விரும்புறது. அறிவு என்னன்னா நீ முக்தி செவியிலேயே இருக்கிறேங்கிறது தான். நீ தப்பா உன்னை வந்து பந்தப்பட்டவனா கருதிக்கிட்டே தவிர நீ முக்தி ஸ்திதியில தான் இருக்கிறேங்கிறத உணர்றதுதான். அதுக்கு எதுவும் வேற எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அறிவுல ஒரு தெளிவு ஏற்படணும், அதுதானே தவிர அதுக்கு வேற எந்த முயற்சி வேண்டியது இல்லைன்னுட்டு
முடிவான நிலையில இருக்கிற விஷயத்தை பத்தி பகவான் சொல்றார். அதனால கிருகஸ்தர் மோட்சம் அட முடியுமா, சன்னியாசி மோட்சம் அட முடியுமாங்கிறதெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் விஷயமே இல்லை. பட் சாஸ்திரங்கள் நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், மனிதன் வாழணும், வாழ்ந்து ஒரு முடிவான நிலையை அடையணும், நித்திய இன்பத்தை அடையணும்னு சொன்னாக்கா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சந்நியாசம், அப்படி சந்நியாசத்துல போய் விசாரணை பண்ணி அப்படியே நிதித்தியாசனத்துல இருந்து அடையணும்ட்டுலாம் வழிமுறைகளை சொல்லியிருக்கு. அது சாதாரண மனிதர்களுக்கு. பகவானுக்கு அது அவருக்கும் தேவைப்படல, அவர் பிரத்தியாருக்கும் அவர் அதை உபதேசிக்கல. ஆனா அந்த முறையில இருக்கிறவங்க கேட்டாக்கா அதுக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாரு தவிர அதெல்லாம் வேணான்னுட்டு தூக்கி எறிய சொல்லியும் சொல்லல. பட் அவர் சொல்லும் போது நேர்பாதையை அவர் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அந்த பாதையில போறதுக்கு சக்தி இருக்கிறவங்க அதுல போனாங்கன்னு சொன்னா அந்த நிமிஷமே முக்தி தான். அதனால கிரகஸ்தன் அடைய முடியுமாங்கிற கேள்விக்கு இடமே இல்லைன்றார். 20 வயது இளைஞன் கேட்டது, ஆத்மாவை எப்படி அடையிறது? பகவான், யாரோட ஆத்மாவை கண்டுபிடி. கேள்வி, நான் யார்? பதில், நீதான் கண்டுபிடிக்கணும். கேள்வி, எனக்கு தெரியாது. பகவான், நல்லா பாரு, எனக்கு தெரியலன்னு சொல்றது யாரு? எது தெரியல? எனக்கு தெரியலங்கிற வாக்கியத்துல எனக்குன்னா என்ன? கேள்வி, யாரோ எனக்குள்ள இருக்கிறது. பகவான், யார் அந்த யாரோ? யாருக்குள்ள இருக்கான்? கேள்வி, ஏதோ ஒரு சக்தி. பதில், கண்டுபிடி. கேள்வி, பிரம்மத்தை உணர்றது எப்படி? பகவான், உன்னையே தெரியல, பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுப்ப? அதாவது இவ்வளவு தூரம் சொல்லி வந்த பிறகும் அவன் வெறும் கேள்வி மூட்டையா இருக்கிறான். அதனால அடுத்த கேள்வியை தூக்கிடுறான். யாருக்கு தெரியல, நான் யாருன்னு கண்டுபிடின்னு சொன்ன பிறகு அடுத்தாப்புல பிரம்மா ஏதோ வேற பொருள் போலவும், நான் கண்டுபிடிக்க முடியல, நான் அப்புறமா போய் பார்த்துக்கிறேன், ஆனா நீங்க அதை விட்டுடுங்க, பிரம்மத்தை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாப்புல துணிக்கிறாப்புல அந்த கேள்வி வருது பாருங்க. பிரம்மத்தை உணர்றது எப்படி? பதில், உன்னையே தெரியல, பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுப்ப? கேள்வி, சாஸ்திரங்கள் பிரம்மம் எங்கும் நிறைந்தது, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லுது. பகவான், எனக்குள்ளே அப்படின்னு சொல்ற இல்ல, அதுல இருக்கிற நான்கிறத கண்டுபிடி. கேள்வி, நான் ஏன் பிறந்தேன்? பகவான், நான் ஏன் பிறந்தேன்னா இப்ப நம்ம சாதாரணமா என்ன பதில் சொல்லுவோம்? நீ பிறந்தது முக்தி அடையறதுக்கு, இனிமே பிறவாமல் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு தான் பொதுவா சாஸ்திரங்கள் சொல்லும். இவர் என்ன கேட்கிறாரு, நான் ஏன் பிறந்தேன்னா பகவான், யார் பிறந்தது அப்படின்னு கேட்கிறாரு. கேள்வி, அப்போ நான் யாருதான்? பகவான், என்ன சோதிக்க வந்தியா? நீ தான் கண்டுபிடிக்கணும். என்ன சோதிக்க வந்தியா? நீ தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவர் சொல்லி அது உனக்கு அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனப்பட போறதில்ல, அது அவனே கண்டுபிடிக்கணும். அவன் சாப்பிட்டாதான் பசி தீரும். இவனுக்காக அவர் சாப்பிட முடியுமா என்ன? அதுக்காக தான் சொல்றாரு அவரு, என்ன சோதிக்க வந்தியா? நீ தான் கண்டுபிடிக்கணும். கேள்வி, தூங்கும் போது ஆத்மா உடம்பை விட்டுட்டு எங்கேயோ போகுது, எங்கேயோ இருக்கு, முழிக்கிறப்ப திரும்ப வந்துடுது. பகவான், உடம்பை விட்டு எது போறது? கேள்வி கேட்டவர், ஒரு சக்தி. பகவான், அதை கண்டுபிடி. கேள்வி, உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது, பஞ்சபூதம்னா என்ன? விட்டுட்டார். அவர் சொன்னதை இவர் பரிசீ பண்ண முடியல, வேற கேள்வி மூட்டையிலேருந்து இன்னொரு கேள்வி எடுத்து விடுறாரு. கேள்வி, என்ன கேள்வி? உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது, பஞ்சபூதம்னா என்ன? பகவான், உன்னை தெரிஞ்சுக்காம பஞ்சபூதத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறிய. சிறிது நேரம் கழித்து அந்த இளைஞன் வணங்கி சென்றான். பகவான், சரி வேலை பார்க்கும் என்று சொன்னார். அதாவது இவ்வளவு கேள்விக்கு இந்த சொன்ன பதிலெல்லாம் உள்ள இருந்து கொஞ்சம் வேலை பார்க்கும் அப்படின்ட்டு மற்றவங்க கிட்ட சொன்னார்.
அந்த பையன் வந்து ஒன்னும் டைரக்டா ஏதோ கையில லட்டு போல சாமி கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு வந்தான். நீ லட்டு நீ தான் தயார் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே அவன் எழுந்து போயிட்டான். யாரோ ஒருத்தர் கேட்டார், சில சமயம் தியானத்துல எண்ணங்கள் ஏற்படுது, அப்புறம் போயிடுது, இது ஞான நிலையா? பகவான், சிலர் ஞானத்துல பல நிலைகள் இருக்கிறதா நினைக்கிறா. ஆத்மா நித்திய அபரோக்ஷம், அதாவது எப்போதும் அடையப்பட்டே இருப்பது. ஆத்மா நித்திய அபரோக்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது எப்போதும் அடையப்பட்டதாகவே இருப்பது. ஆகையால சிரவணம் பண்ணாலே அது அபரோக்ஷ ஞானம்தான், அனுபவ ஞானம். சிரவணம் பண்ணாலே அது அபரோக்ஷ ஞானம்தான். ஏன்னா நித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்துவை பத்தி சொன்னோம்னு சொன்னாக்கா அதுவே ஞானம்தான், அதாவது அனுபவ ஞானம்தான், கேள்வி ஞானம் இல்லைங்கிறா. ஆனா ஞானம் துக்க நிவர்த்தியை கொண்டு வரணும் இல்லையா? சிரவணம் மாத்திரத்தாலே எல்லோருக்கும் துக்க நிவர்த்தி ஏற்படுறது இல்லை. அதனாலே அவன் என்ன சொல்றா, சிரவணம் அபரோக்ஷ ஞானம்தான், ஆனாலும் திடமாகல. வாசனைகள் தான் அதற்கு காரணம். வாசனைகள் எல்லாம் போயிடுச்சுன்னா ஞானம் திடப்படும், பலன் தரும். மற்றவா சிரவணம் பரோட்ச ஞானம்தான், அதாவது கேள்வி ஞானம், மனநத்தாலே காலக்கிரமத்துல அபரோக்ஷம் ஆறுது அப்படின்ட்டு சொல்றா. அகண்ட ஞானத்துக்கு வாசனையே தடையா இருக்கு. மனசுக்கு மனநத்துக்கு பிறகுதான் வாசனைகள் முன்பை விட பலமா எழும்பும். தவிராத பிரயத்தனத்தினாலே தவிர்க்கணும். அப்படியான கண்காணிப்பு ஏதுன்னா, நாம் உடம்பில்ல, நாம் ஆத்மாதாங்கிற திட நிச்சயம் ஏற்படுறதுதான். அதாவது மனநத்துல கிடைச்ச அறிவை கெட்டியா பிடிச்சுக்கணும். அதுக்கு பெயர் தான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்தினாலே வாசனாசிரயம் ஏற்படுறது, அப்புறம் சகஜம் சித்திக்கும். இதுதான் உண்மையிலேயே ஞானம். மரண காலத்துல இருக்கிற அபரோக்ஷ ஞானம் துக்க நிவர்த்தி தராது, மோட்சமாகாது. மரண காலத்திலே இருக்கிற அபரோக்ஷ ஞானம் துக்க நிவர்த்தி தராது, மோட்சமாகாது. வாசனைகள் ஞானத்தை மறைச்சிடும், அது அதிடமில்லாதது. நிதித்தியாசனத்தாலே வாசனைகள் நாசமானாத்தான் திடமாகும். திருப்பி திருப்பி கடைசியில் எங்க வரோம்னு சொன்னா, நித்திய அபரோக்ஷமா இருக்கக்கூடியது, நித்திய அபரோக்ஷம்னா அடையப்பட்டதாகவே இருக்கக்கூடியது, இனிமே எதுவும் செஞ்சு அடைய வேண்டியது இல்லைன்னு இருக்கிற ஒரு பொருளை போய் நம்ம முயற்சி பண்ணி தான் அடையணுங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம முயற்சி பண்றதெல்லாம் அறியாமையில இருந்தான் பண்றோம். இப்பவும் அறியாமையில இருக்கிறோம். அதனால அறியாமையில் இருக்கிறதுனால அதே அறியாமையில் இருக்கிற சாஸ்திரத்தை வச்சுதான் பண்ணணும். மித்தையான சாஸ்திரம், அறியாமைன்னாக்கா மித்தை. இங்க இப்ப நமக்கு அஞ்ஞானம்ங்கிறதே மித்தை தான், உண்மையா நமக்கு அஞ்ஞானம் இல்லை. நம்ம எல்லாருமே ஞான சொரூபந்தான். அதைத்தான் அவர் அபரோக்ஷம், நித்திய அபரோக்ஷம்னு சொல்றாரு. ஆனா இப்போ எந்த காரணத்தினாலேயோ அதுக்கு காரணம் தெரியல, சாஸ்திரம் அதுக்கு காரணத்தை சொல்லல. ஏன், எங்க இருந்து வந்தது இந்த அஞ்ஞானம்? நான் எப்போதுமே நித்திய அபரோக்ஷமா, பிரம்மஸ்வரூபமா, இரண்டற்ற ஒன்றாய் ஏகமாக நித்திய திருப்தனாக ஆனந்த சுரூபனாக நான் கொண்டிருக்க இந்த அஞ்ஞானம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டாக்கா, இதுக்கு சாஸ்திரத்துல 4 வேதத்திலையும் சரி, 108 புராணத்திலையும் சரி இதுக்கு பதில் கிடையாது. இது என்னன்னாக்கா, அந்த மாதிரி நான் இல்லவே இல்லையா, நீயா நினைச்சிட்டு ஒரு கேட்கிற கேள்விக்கு எங்க இருந்து வரவே இல்லைங்கும் போது எங்க இருந்து வந்ததுங்கிற கேள்விக்கு எப்படி அது பதில் சொல்லணும்? இல்லாத பொருளுக்கு, அதுக்கு இல்லாத பிள்ளைக்கு, பிறக்காத பையனுக்கு நீங்க பேர் வைக்கிற கதையாகவும், அவங்களுக்கு அதுக்கு ஒரு அம்மாவை கற்பிக்கிறது போல ஆயிடும் அது. அதனாலதான் அது பதில் சொல்றது இல்லை. அது இல்லைங்கிறத உணர்றதுக்கு உள்ள வழியத்தான் சொல்லுது.
இந்த மாதிரி அஞ்ஞானம் எந்த காலத்திலயும் இல்லவே இல்லை. நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஏன் பண்றேன்னு கேட்டாக்கா அதுக்கும் பதில் கிடையாது. ஆனா நீயா விசாரிச்சு உணரும் போது அந்த ஏன்னு கேட்டுக்கிற கேள்விக்கு காரணமா இருந்த அந்த அஞ்ஞானத்தோட இருப்பே இல்லாம போகுது. உனக்கு அப்ப அதானே வேணும். அப்ப போய் நீ அந்த நிலையில போய் அஞ்ஞானம் எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு உள்ள எண்ணமே உங்ககிட்ட இருக்காது. நீ அஞ்ஞானம் இல்லாம சுத்த ஞான சொரூபம் தானே அப்ப இருக்க போற. அதனால அந்த நிலையில பதில் அதுக்கு பதிலே தேவையில்லை, கேள்வியே இல்லை, கேள்வியே போயிட்டுது. இங்க பதில் சொல்றதுக்கு பதிலா கேள்வி கேட்கிறவனே இல்லாம போயிடுறான். அதைத்தான் அந்த இதுல கேள்வி கேட்கிறவனை கொன்னுடு அப்படின்ட்டு சொல்றது. சந்தேகப்படுபவனை கொன்றுவிடு அப்படின்ட்டு பகவான் சொன்னார்னு போன வாரம் சொன்னேன் இல்லையா. அதனால அந்த ஆளே இல்லாம போயிட்டாங்கும்போது ஏகத்துவமா தான் மிஞ்சுது. இது நம்ம அனுபவமா இப்ப பேசும்போது கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த நம்முடைய சொரூபத்தை எப்படி இருக்குன்னுட்டு நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கணும். அதனால இதுக்கெல்லாம் கேள்வி கண்டுபிடிச்சு கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா பதிலே இல்லை, கேள்வியே இல்லைங்கிற நிலைக்கு போகணுமே தவிர கேள்விக்கு பதில்னு சொல்றதெல்லாம் இந்த உலகம் சத்தியம்ங்கிற பாவனை, இந்த உடம்பு சத்தியம்ங்கிற பாவனை இருக்கிறவங்களுக்கு புரியறதுக்கு படிப்படியா சொல்லி பஞ்சபூத விவேகம், பஞ்சகோச விவேகம், அவஸ்தாத்திரைய விவேகம் இப்படி எல்லாம் கொண்டு இது எதுக்கு கொண்டு கடைசியில இல்லைன்னு சொல்ல போகுது. அதுதான் பகவான் நிதித்தியாசனத்தால வாசனைகள் நாசமானாதான் இது திடமாகும். அந்த மாதிரி திடமாகிற நேரத்துல சாட்சாத் அனுபவம், நித்திய அபரோக்ஷ அனுபவம் தான் மிஞ்சும். அங்கே எந்த கேள்விக்கும் இது இல்லை. அதுதான் பிரகதாரண்ய சொன்னது. அங்கே அம்மா மாதா இல்லை, பிதா இல்லை, திருடன் இல்லை, நல்லவன் இல்லை, கெட்டவன் இல்லை, எதுவுமே இங்க எதுவுமே இல்லை. அந்த இருமையே இரண்டு பட பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய நிலை எதுவுமே இல்லை. இங்க பகவான் வேற பக்தன் வேற இப்படி எல்லாம் எதுவுமே இல்லை அந்த அந்த அனுபவ நிலையில. அதுக்கு கீழே இறங்கி வரும்போதுதான் இவ்வளோ சரியை கிரியை யோகம் ஞானம்னா ஒண்ணுக்கும் படிநிலைகள்னா ஏகப்பட்ட கதை கந்தர்வோலம்னு சொல்றாங்களே, அவ்வளவும் படிச்சு மனப்பாடம் பண்ணி மனசுல வச்சுக்கிட்டு சந்தேகத்தை மூட்டையா வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நிதித்தியாசனத்துல வாசனைகள் க்ஷயமாகிற அனுபவ நிலையில எல்லாம் மொத்தமா போயிடுது, காலி ஆயிடுது. அப்படிங்கிற விஷயத்தான் பகவான் திருப்பி பல மாதிரியான வாசகங்கள்ல சொல்லிட்டு இருக்கார். சக்கரங்கள் பற்றி டி.கே. சுந்தரேசையர் கேட்டார். பகவான் ஆத்மாவை உணர்ந்தா போதும், அதிலேயே எல்லாம் வந்துடும். எல்லா சித்தியும் அடக்கம், எல்லா உபாசனையும் அடக்கம். சக்கரங்கள் பத்தி எல்லாம் பேசுறவா உண்மையை உணரல. ஆத்மா ஹிருதயத்துல இருக்கு, அது வெளிக்கிளம்பி வெளிப்படுறது. சகசரத்திலே ஹிருதயத்தில இருந்து சகசரத்துக்கு ஒரு நாடியிலே போறது, அதுதான் பரநாடி. அந்த நாடியிலே எல்லா நாடியும் அடங்கிடும். யோகிகள் சுழுமுனை நாடி சகசிராரத்திலே முடிகிறதுன்னு சொல்றா. அது முழுமை இல்லை, அது ஹிருதயத்துக்கு வரணும். ஹிருதயம்தான் முதலும் முடிவும். பகவானுடைய அனுபவத்துல என்னன்னாக்கா இதெல்லாம் யோக மார்க்கத்துல சொன்னதெல்லாம் ஒரு அனுபவத்துக்கு ஒண்ணு இது சாத்தியமா இருக்கலாம். ஆனா இது பண்ணலைன்னா கூட விசாரத்திலேயே இது வரும். இந்த அனுபவம் விசாரத்துல தீட்சண்யமான விசாரத்துல நீங்க உணரும் போது இந்த குண்டலினி சக்தி தானாவே கிளம்பிடும். யோக மார்க்கத்துல புற இதுல உடம்ப சத்தியம்ங்கிற பாவனையில தான் அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்க முடியும் நம்மால. அப்படியெல்லாம் செஞ்சு அந்த சக்தி மேலெழுந்து சகசராரத்துக்கு போறது, சுழுமுனையில இருந்துட்டு சகசராரத்துக்கு போகும்போது அங்கே அமிர்ததாரைய புசிக்கிறாப்புல எல்லாம் சாஸ்திரத்துல யோக சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லி இருக்குது. அந்த அனுபவமே இந்த இதுல இருந்து மூலாதாரத்துல இருந்து கிளம்பி போற அனுபவமே இந்த விசாரணை மூலமா நீங்களா உணரும் போது இந்த அனுபவம் தான், இதே சுகம்தான் கிடைக்குது. அதுல என்ன அமிர்ததாரைய புசிச்சா என்ன உடம்பெல்லாம் ஒரு இனிமையான சுவாபம் இது ஏற்படுதோ உடம்பே இனிக்கிறாப்புல இருக்கும்.
இங்கேயும் வந்து என்னன்னாக்கா, இங்க ஞானத்துல வந்து நம்முடைய சொரூபத்தை உணரும் போதும் அதே அனுபவம் தான் கிடைக்குது. இதுக்காக நம்ம சுழுமுனைய வேற முறையில எல்லாம் தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசாரணையிலேயே அந்த அனுபவம் தான் கிடைக்குதுங்கிறது ரொம்ப பேருக்கு வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கே தெரியும். நமக்கே வந்து உண்மையா நம்ம ஒரு தியானத்துல இருந்தோ நிதித்தியாசனம் பண்ணும் போதோ ஒரு உண்மை நமக்கு பளிச்சுன்னு தெரியும் போதோ பாத்தீங்கன்னு சொன்னாக்கா உடம்பே இல்லாம உடம்பெல்லாமே ஒரு இனிப்பு ஒரு சுகமான ஒரு அனுபவம் ஏற்படும். அதுதான் வந்து குண்டலினி எழும்புறது. அதுக்காக அந்த முயற்சி எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற விஷயத்த நாசுக்கா சொல்றாரு அவரு. ஆத்மாவை உணர்ந்தா போதும், அதிலேயே எல்லாம் வந்துடும். எல்லா சித்தியும் அடக்கம், எல்லா உபாசனையும் அதுல அடக்கம். சக்கரங்கள் பத்தி எல்லாம் பேசுறவா உண்மையை உணரல்ல. ஆத்மா ஹிருதயத்தில் இருக்கு, அது வெளிக்கிளம்பி வெளிப்படுறது சகசிரத்திலே, வெளிப்படுறது சகசிரத்திலே, இருதயத்திலிருந்து சகசிரத்துக்கு ஒரு நாடியில போறது, அதுதான் பரநாடி. அந்த நாடியில எல்லா நாடியும் அடங்கிடும். இப்படியெல்லாம் அவங்க சொல்றத சொல்றாரு. யோகிகள் சுழுமனை நாடி சகசிராரத்திலே முடிகிறதுன்னு சொல்றா. சுழுமனை நாடி எங்க முடியுது? சகசிராரத்துல முடியுதுன்னு சொல்றா. அது முழுமை இல்லை. அது ஹிருதயத்துக்கு வரணும். ஹிருதயம்தான் முதலும் முடிவும் அப்படின்ட்டு சொல்றார். அரங்கநாதன் ஐசிஎஸ் வேலூர் கலெக்டர் கேட்டார். பகவத்கீதையில ஸ்வதர்மமே சிறந்தது, பரதர்மம் துக்கம்னு சொல்லப்படுது. ஸ்வதர்மத்தோட முக்கியத்துவம் என்ன? பதில், ஆத்மாவை நல்லா பிடிச்சுக்கணும், அதை விட்டு விலகக்கூடாது. இதுதான் ஸ்வதர்மத்தோட முக்கியத்துவம். ஸ்வதர்மம்னா சொந்த தர்மம், அது எது? ஆத்மாதான். பரதர்மம்னா மற்றது, அது எது? அனாத்மாதான். ஆத்மாவில இருக்கிறது தான் ஆத்ம தர்மம். அங்கே இருந்தா எந்த துக்கமும் இல்லை, பயமும் இல்லை. அந்நியம் தோணுறதுதான் துக்கம். பயம் எல்லாம் அந்நியம் இல்லாத ஏகமான ஆத்மாவில இரண்டு கிடையாது. அதனால பயமும் இல்லை. நாம் என்ன பண்றோம்? ஆத்மாவை அனாத்மாவோடு போட்டு குழப்பிக்கிறோம். அதுதான் துக்கம். ஆத்மாவை நல்லா தெரிஞ்சு அதிலேயே இருந்தா எந்த துக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. வர்ணாசிரம தர்மமா எடுத்துக்கொண்டா அவரவருக்கு என்ன வேலை வாய்ச்சிருக்கோ அதை பலன் கருதாம செய்யணும். நாம வேலைகளை செய்வேன்னு செய்யலேன்னுட்டு உணரணும். நாம ஈசனோட ஆள்னு எந்த வேலையும் செய்யணும். ஈசன் இஷ்டம் எப்படி இருக்க இயக்கிறதோ அப்படியே இயங்குறேன்னு இயங்கணும். காரியம் நம்மது இல்லை, பலனும் நமக்கு கிடையாது. இப்படி இருந்தா ஒரு துக்கமும் இல்லை. கீதையில அந்த கான்டெக்ட்ல சொன்னது வந்து சுதர்மம்னுட்டு சொன்னது வந்து அவங்கவுங்களுக்கு விதிக்கப்பட்டது. அவங்கவுங்க வர்ணாசிரம தர்மத்தை அனுசரிச்சு சுதர்மம்னுட்டு சொன்னாங்க. இந்த வர்ணாசிரம தர்மம்ங்கிறது தான் வந்து பிராமண சத்திரிய வைசிய சூத்திரர்னுட்டு அதெல்லாம் வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் த பர்சன், ஜாதி கிடையாது. மனிதர்கள்லயே எத்தனையோ குவாலிட்டியில இருக்கிறாங்க. ஆன்மீக நிலைய ஆன்மாவை உணர்ற பாதையில எத்தனையோ பேர் இருக்காங்க. ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறவங்க இருக்காங்க, நடுவழியில இருக்கிறவங்க இருக்காங்க, இன்னும் ஆரம்பமே ஆரம்பிக்காம பயணமே ஆரம்பிக்காதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் இந்த பேர் கொடுத்தாங்க. பிராமணன் சொல்றோமா, ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறான். பல பிறவிகள்ல அந்த மாதிரி வந்து மாதிரி நெருக்கத்துல இருக்கான். அதுல வந்து இப்ப நம்ம பாக்குற ஜாதியில செட்டியார்ல கூட அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கலாம். சூத்திரன் என்ன இந்த பள்ளன் பறையன்னு நம்ம சொல்லக்கூடியதுல கூட பிரம்மத்துக்கு நெருங்கிய நிலையில இருக்கிறவன் யாராவது இருக்கலாம். ஆனா அவன் சாஸ்திரப்படி வந்து அவன் தான் பிராமணன் தான். ஆனா விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை பார்த்து என்ன சொல்லுவாங்க, அவனை சூத்திரன்ட்டு தான் சொல்லுவாங்க. அந்த குழப்பம் தான் ரொம்ப காலமா இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு தான் சமுதாயத்துல ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளும்
பலவிதமான குழப்பங்களும் அதனால திருப்தியின்மையும் பெரிய பெரிய பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா மனு தர்மத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி பிரிக்கல, ஜாதி வழியா பிரிக்கல. அது இந்த மனிதனுடைய ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன்ல என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்கிறத வச்சு பிரிச்சது. அதனால எந்த ஸ்டேஜில் இருக்கிறானோ அந்த ஸ்டேஜுக்கு உரிய காரியத்தை செஞ்சாக்கா எல்லா காரியம் எப்படி செய்யணும், பகவான் சொல்லி நான் செய்யறேன், பகவானுடைய விருப்பம் இது, ஏன் நான் இதுல பிறந்தேன், இந்த இந்த இதுல சூத்திரனாவோ வைசனாவோ ஏன் நான் பிறந்தேன்னா பகவானுடைய இஷ்டம். என்னுடைய பழைய கர்மாவையும் என்னுடைய வாசனைகளையும் அடிப்படையா வச்சுக்கிட்டு பகவான் இந்த மாதிரி ஒரு பிறப்பை கொடுத்துருக்கிறார். அதனால இந்த இதுல இந்த குலத்துக்கு எனக்கு என்ன தொழிலோ அந்த தொழிலை நான் செய்யணும், அது பகவான் சொன்னபடி செய்யறது அப்படின்னுட்டு கர்ம யோகமா அவன் செஞ்சான்னு சொன்னாக்கா அடுத்த ஸ்டேஜ் அவனுக்கு அந்த ஜென்மாவிலேயே கூட கிடைச்சிரும். இல்ல கொஞ்ச காலம் கழிச்சு அந்த இடையில அவனுக்கு இறக்க நேரிட்டா அடுத்த ஜென்மாவிலும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுவான். அப்படி அதனாலதான் நான் அன்னைக்கு சொன்னேன், இந்த சந்நியாசம்ங்கிறதெல்லாம் சொன்னதெல்லாம் பிராமணனுக்கு சொன்னதுதான். அவன் தான் அந்த பக்குவ ஸ்திதியில இருக்கிறான், அவன் தான் இல்வாழ்க்கையை விட்டுட்டு போக முடியும். ஒரு வைசியன் விட்டுட்டு போனான்னாக்கா வைசியன்னால பாக்கி பேருக்கு கிடைக்கிற சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா அவன் வர்த்தகம் பண்ணி விவசாயம் பண்ண பொருளை பல இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாதான் அவங்கவுங்களும் வாழ்ந்து இந்த முறையில முயற்சி பண்ணி மென்மேலும் வர முடியும் சமுதாயத்துல. அதனால அவங்களுக்கு எல்லாம் சன்னியாசம்ங்கிறது விதிக்கல, இங்க பிராமண ஸ்டேஜுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் விதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு காரணம் இதுதான். பிராமண ஜாதியில இன்னைக்கு ஐயர் அப்படின்ட்டு பேருக்கு பின்னாடி பட்டத்தை போட்டுக்கிட்டவங்களெல்லாம் பிராமணருங்கிறது சொல்லல. அந்த மாதிரி பிராமணருக்காக அவங்கதான் சன்னியாசம் போகணும்னு சொல்லல. பிராமண தன்மை யாருக்கு இருக்குதோ அவங்கதான் சன்னியாசம் போறதுங்கிறதுதான் பழைய முறை, மனு தர்மத்தோடைய முறை எல்லாமே. இப்ப எல்லாம் மாறி போச்சு, இது புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இப்ப யதார்த்தமா இருக்கிற ஜாதியத்தான் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இதுல ஆசிரமத்தை போட்டு குழப்பும் போதுதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை வர்றது. உண்மையை பார்த்தாக்கா அந்த மாதிரி இல்லை. அதுக்காக சொல்றார். ஸ்வதர்மத்துக்கு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். பகவத்கீதையிலே ஸ்வதர்மமே சிறந்தது, பரதர்மம் துக்கம், பரதர்மோ பயாவக அப்படின்ட்டு சொல்லுவார். கீதையில சொல்லப்படுது ஸ்வதர்மத்தோட முக்கியத்துவம் என்ன. பகவான் நேர் இப்ப எல்லாருக்கும் எல்லா பகவத்கீதை விளக்க உரைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாத நேர் எதிர் மாறான விளக்கத்தை பகவான் கொடுக்கிறார். ஆத்மாவை நல்லா பிடிச்சுக்கணும், அதை விட்டு விலகக்கூடாது. இதுதான் சுதர்மத்தோட முக்கியத்துவம். இதுதான் எல்லாருக்குமே சுதர்மம். சுதர்மம்னா தன்னுடைய தர்மம் என்ன, தான் ஆத்மா அப்படிங்கிற உணர்ந்து அந்த உணர்வோட இருக்கிறது தான், அதுதான் தர்மமே. சுதர்மம்னா சொந்த தர்மம், அது எது, ஆத்மாதான். பரதர்மம்னா மத்தது, அது எது, மத்தது என்ன இருக்கு, அனாத்மா தான். அனாத்மாவுக்கு எல்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம், எதை வேணாலும் நினைக்கலாம். நான் ஒரு ஏழை, நான் பணக்காரன், நான் ஆண் பெண்ணு, அழகு உள்ளவன், அழகு இல்லாதவன், அதிகாரியே, சாதாரண சிப்பந்தி, எப்படி இப்ப பல விதமா இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன், நீ எது வேணாலும் நினைத்தேன், எல்லாமே அனாத்மா தான். ஆத்மானாக்க அது சுத்த ஆத்மா, எல்லாத்தையும் கடந்தது, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. எல்லா கற்பனைக்கும் எங்க தோன்றி எங்க நிலை நின்று எங்க அடங்குதோ அதுதான் ஆத்மஸ்வரூபம். அதை நல்லா பிடிச்சுக்கணும். அதுதான் எல்லா ஜாதிக்கும் சுதர்மம். எல்லா மனிதனா பிறந்தவனுக்கு என்ன சுதர்மம்னா இதுதான் முதல் சுதர்மம். பாக்கி அவன் எந்த ஜாதியில பிறந்தான் அந்த வேலையை பார்க்கறதுங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம், விவகார சத்தியத்தை சேர்ந்தது. பாரமார்த்திக சத்தியத்துல சுதர்மம் சொன்னா ஆத்மாவை பிடிச்சுக்கிறது தான், ஆத்மாவா இருக்கிறது தான், ஆத்மாவிலேயே இருக்கிறது தான் ஆத்ம தர்மம். அங்கே இருந்தா எந்த துக்கமும் இல்லை, பயமும் இல்லை. அந்நியம் தோணுறதுதான் துக்கம். பயம் எல்லாம் அந்நியம் இல்லாத ஏக ஆத்மாவிலே இரண்டு கிடையாது, அதனால பயமும் இல்லை. சான்றோக்கிய உபநிஷத்தை தான் சொல்லி திதியாத்வை பயம் பவதி. இங்க எங்கெல்லாம் இருமை தோன்றுகிறதோ, இருமை உணர்வு இருக்கிறதோ அங்கெல்லாம் பயம் இருக்கும். ஒவ்வொரு பகவானுடைய கரங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கரம்
அபயகஸ்தம். அபயகஸ்தம்னா பயமே இல்லை, பயம் உனக்கு ஒரு பயமும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லுது. பயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ துவைத புத்தியை விட்டு நீங்கணும், அதுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு இது எப்படின்னா, பாதத்தை காமிக்கும் இன்னொரு கரம். அது முழுக்க நான்கிற உன்னுடைய எண்ணத்தை என்னிடம் ஒப்படைச்சிடு. அப்படி ஒப்படைக்கும் போது மிஞ்சிறத நான் தான், அந்த நான் தான் நீ, உண்மையிலேயே நீ. அதனால அந்த நிலையில உனக்கு பயம் கிடையாது. இப்படி நீ உணர்ற நிலையில உனக்கு பயம் கிடையாதுங்கிறது தான் அந்த அபயகசம். நீ விவகார திசையில மக்கள் நினைச்சுக்கிற போல பகவான் நம்மளை காப்பாருன்னா எங்க எங்க போனாலும் சோல்ஜர் போல பின்னாடி வருவாரு அப்படின்னுட்டு நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லல. எப்படி கூட இருக்கிறேன்னாக்கா, நானாகவே இருக்கிறேன். நீ சரணடைஞ்சிட்டீன்னாக்கா, நான் நீங்கிற பேதம் இல்லாம நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருன்னுட்டு சொல்லக்கூடிய நிலையும் இல்லாம ஒரே வஸ்துவாயிடுறோம். அந்த நிலையில உனக்கு பயம் கிடையாதுங்கிறத காமிக்கிறது தான் அந்த அபயகஸ்தமே. அதுதான் அவர் சொல்றாரு. நாம் என்ன பண்றோம், ஆத்மாவை அனாத்மாவோடு போட்டு குழப்பிக்கிறோம். அதுதான் துக்கம். ஆத்மாவை நல்லா தெரிஞ்சு அதிலேயே இருந்தா எந்த துக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. வர்ணாசிரம தர்மமா எடுத்துக்கொண்டா அவரவருக்கு என்ன வேலையை வாச்சிருக்கோ அதை பலன் கருதாம செய்யணும். இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்கிறதுக்கு வந்துட்டாரு. பகவத்கீதையை பாக்கி பேரெல்லாம் என்ன எப்படி இன்டர்பிரட் பண்றாங்களோ அந்த மாதிரி அதுக்கு அப்படி எடுத்துக்கிட்டா, வர்ணாசிரம தர்மத்தை ஒரு தர்மமா எடுத்துக்கொண்டா அவரவருக்கு என்ன வேலை வாச்சிருக்கோ. ஏன்னாக்கா அவன் அவன் பிறந்த குலத்துல அவனுக்குன்னுட்டு ஏன் அந்த குலத்துல பிறந்தான்னு சொன்னா, அவனுடைய வாசனைகள் கர்ம பலன் அந்த மாதிரி இதுல பிறக்க வச்சிருக்கு. அதனால அந்த வேலையை அவன் சுத்தமா பலன் கருதாம அந்த வேலையை செஞ்சான்னு சொன்னா அவன் ஆத்மா, அவனுடைய மனசு சுத்தமாகி சித்தம் சுத்தமாகி ஆத்மாவை அடையிறதுக்கு அது அனுகூலமா இருக்கும். அதுக்காக தான் சொல்றாரு, நாம வேலைகளை செய்யறேன், நாம வேலைகளை செய்யலைன்னு உணரணும். யாரா இருந்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நாம செய்யல அப்படிங்கிற எண்ணம் நமக்கு திடமா இருக்கணும். நாம ஈசனோட ஆள் அப்படின்னு எந்த வேலையும் செய்யணும். ஈசன் இஷ்டம் எப்படி இருக்கிறதுங்கிறதோ அப்படியே இயங்குறேன்னுட்டு இயங்கணும். காரியம் நம்மதில்லை, பலனும் நமக்கு கிடைக்காது. முக்கியமான கீத உபதேசத்துல கர்மண்யே அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம துர்பு மா சங்கோஸ்வ கர்மணி அப்படின்னுட்டு சொன்னது போல அதை விளக்குறாப்புல பகவான் சொல்றாரு, காரியம் நம்மதில்லை, பலனும் நமக்கு கிடையாது. இப்படி இருந்தோம்னாக்கா ஒரு துக்கமும் இல்லை. இதுல சொல்லுவாரு இல்ல, ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாருன்னுட்டு, யாரோ ஆட்டி வைக்கிறோம், யாரோ ஆடுறோம், நமக்கு என்ன அப்படின்னுட்டு விட்டேத்தியா இருக்கணும். அப்படி இருந்தோம்னாக்கா ஒரு துக்கமும் இல்லை. நாம செய்யறோம்னு நினைக்கும் போதுதான் அதோட பலன் நம்ம விரும்புறபடி இல்லைங்கும் போது அது துக்கமா மாறிடுது. நம்ம விரும்பினபடி அமைஞ்சிட்டுனாக்கா அதுவே சுகத்துக்கு காரணமாகவும் நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த காரியம் நம்மளோடது, நம்ம தான் செஞ்சோம் அப்படின்ட்டு எல்லாம் நினைக்கிறோம். உனக்கு துக்கமே வேணான்னு சொன்னாக்கா நீ என்ன பண்ணணும், எனக்கு இந்த காரியம் செய்யறது நான் செய்யல, அதனால இந்த பலனும் எனக்கு இல்லை அப்படின்ட்டு செஞ்சுட்டுன்னா உன்னுடைய எக்ஸாஸ்ட் ஆயிடுது. உன்னுடைய எனர்ஜி அந்த காரியத்துல எக்ஸாஸ்ட் ஆயிடுது, அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த கேள்வி, எல்லா தர்மங்களையும் துறந்து நீ என்னையே சரணடை அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்படுது. அதுக்கு என்ன பொருள்? பகவான் எல்லாம்னா அனாத்மா. முன்னாடி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அதே போல எல்லாம்னு சொன்னாலே அது எல்லாமே அனாத்மா தான். அதை விட்டுட்டு ஏகத்தையே சரணடைன்னு சொல்றது. ஏகத்தை மட்டும் பிடிச்சு கொண்டா எங்க இருக்க போறது தர்மம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்ம நிஷ்டனா இருன்னுட்டு அர்த்தம். இதுதான் உண்மையான அர்த்தம். ஆனா பக்தி மார்க்கத்துல சொல்ற அர்த்தம் எல்லாம் அவங்க வேற சர்வ தர்மான் பரித்யக்ஷ மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை பத்தி தான் கேட்கிறாரு. அந்த ஸ்லோகம்
ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். குறிப்பா வைஷ்ணவ தர்மத்துல 3 மதங்கள்ல இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். அதுல வந்து பகவான் காப்பாத்துவார, பகவான் சரணம் அடைஞ்சாக்கா நம்ம அவருடைய பொருள், அவரை நம்ம காப்பாத்துவாருங்கிற பாவனையில என்னன்னா, அவரு காப்பாத்துவாருன்னா என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்பாரு, என் பையனுக்கு நல்ல வேலை வாங்கி தருவாரு, என்ன வியாதி இல்லாம பாத்துப்பாரு, இப்படி எல்லாம் தான் பகவான் செய்வாருங்கிற பாவனை தான் அவங்க கிட்ட பெரும்பாலும் பக்தியில இருக்குது. அதெல்லாம் இல்லைங்கிறாரு இவரு. அது அந்த அந்த அர்த்தத்தை எல்லாம் தூக்கி போட்டுடுங்க அப்படின்ட்டு. உம் அதாவது எல்லாம்னா என்னம்னா, எல்லா தர்மங்களையும் திறந்து என்னையே சரணை, சர்வ தர்மான் பரித்தியக்ஷங்கிறதுக்கு எல்லா தர்மங்களையும் திறந்து என்னையே சரணடை அப்படின்னு பகவான் சொல்லப்படுது. அதுக்கு என்ன பொருள்? எல்லாம்னா அனாத்மா. ஆத்மாவுக்கு அந்நியமா எது இருக்கோ அது எல்லாம் அந்த எல்லாத்துல சேர்ந்துரும். அது எல்லாம் என்னன்னா அனாத்மா, ஆத்மா அல்லாதது. அதை விட்டுட்டு ஏகத்தையே சரணடை அப்படின்ட்டு சொல்றது. ஏகம்னா என்ன? அகம்ங்கிற அந்த ஆத்மாதான். அகம், நான், அந்த பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு, அந்த ஏகத்துவத்தை சரணடை. ஏகத்தை மட்டும் பிடிச்சு கொண்டா எங்க இருக்க போறது தர்மம்? அங்கே தர்மம்ங்கிறது எங்க இருக்கும்? தர்மம்னா எங்க? தர்மம்னா விவகார திசையில தான் தர்மம் அதர்மம். இப்படி செய்ய இப்படி செய்யாத அப்படின்னுட்டு சொல்லி இருக்குது. இது வந்து ஆத்மாங்கிறது செயல்களுக்கு அப்பாற்பட்டது, அங்கே செய்யறது ஒண்ணுமே இல்லை. அதனால அங்கே தர்மம் இல்லை. ஆத்மாவில தர்மமே கிடையாது. இந்த தர்மம் தர்மா தர்மம் சுகம் துக்கம் மானசானி நதே விபோ ந கர்த்தாசி ந போக்தாசி முக்த ஏவாசி சர்வத அப்படின்னு அஷ்டாவக்கரர் சொல்றாரு. தர்மா அதர்மம் சுகம் துக்கம் இதெல்லாம் என்ன? மானசானி, மனதனுடைய எண்ணங்கள். அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறாரு. தர்மாதர்மம் சுகம் துக்கம் மானசானி ந கர்த்தாசி ந போக்தாசி, நீ கர்த்தாவும் இல்லை நீ போக்தாவும் இல்லை. முக்த ஏவாசி சர்வத, எல்லா காலத்திலையும் நீ முக்தன்தான். இனிமே நீ முக்தனாக போறதுங்கிறது கிடையாது. நீ இப்பவே முக்தன்தான், நீ எப்பவுமே முக்தன்தான் அப்படிங்கிறாரு. அதைத்தான் வந்து இங்க சரணடைதல்னு சொன்னாக்கா இந்த அனுபவம் ஏற்படும். இந்த அனுபவம் ஏற்படுறதுக்கு தான் எல்லா அனாத்மாக்களையும் விட்டுட்டு எஞ்சிய ஆத்மாவாக நீ வந்து உணர்ந்தேன்னு சொன்னா சரணடைனாக்கா அந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டா உனக்கு துக்கம்ங்கிறதே இருக்காது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? இங்க பாத்துக்கிறதுக்குன்னுட்டு வேற விஷயமே இல்லை. அதுக்காக தான் சரணடைன்னு சொன்னாரு அப்படிங்கிறது விளக்கத்தை ரொம்ப அழகான ஒரு முறையில இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். ஏகத்தை மட்டும் பிடிச்சு கொண்டா எங்க இருக்க போற தர்மம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்ம நிஷ்டனா இருன்னு அர்த்தம். இந்த முழு ஸ்லோகத்துக்கும் ஒரே வார்த்தையில சொல்றது வந்து பி ஆத்மனிஷ்டா, எப்போதும் ஆத்மனிஷ்டனாகவே இரு. கேள்வி, கீதையோட தாற்பயம் கர்மம் தானே, ஆத்மனிஷ்டை இல்லையே அப்படின்னு இவரா புரிஞ்சுக்கிட்டு கேட்கிறார் பகவான். கீதை என்ன சொல்றது? அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னா கிருஷ்ணன் சொன்னா நீ மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் உனக்கு நாம தான் செய்யறோங்கிற நினைப்பு இருக்கு. ஏன் மாட்டேன்னு சொல்ற? ஏதோ நீ தான் செய்ய போறேங்கிறதுனால அவன் நினைச்சுக்கிட்டு நீ செய்ய மாட்டேன் அப்படின்னுட்டு சொல்ற. இன்னதை செய்வேன் இன்னதை செய்ய மாட்டேன்னு நீ சொல்ல நீ யாரு? ஒரு மகா சக்தி தானே இயக்குறது எல்லாத்தையும். நீ செய்ய மாட்டேன்னு சொல்றதுல இருந்தே நீ எதுக்கோ அடங்க மாட்டேன்னுட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பதிலா அந்த அந்த சக்தியை உணர்ந்து அதோட கருவிதான் நாமன்னு அடங்கி இரு. அடங்கலைன்னா வலுக்கட்டாயமா செய்ய வைக்கும். வேண்டா வெறுப்பா செய்ய வேண்டியதை செய்வே. வேண்டா வெறுப்பா வேலை பார்க்கறதுக்கு பதிலா சம்மதிச்சு சந்தோஷமா வேலையை பாரு. நாம யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டு நமக்கு என்ன வேலை விதிச்சிருக்கோ அதை நான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாம செய்யணும். அப்படி செஞ்சா கர்ம பலன் பாதிக்காது. அதுதான் பேராண்மை, தீரத்தனம், ஆத்மாவிலே நிலை பெறுவது,
எல்லாம் இதுதான். இப்படி ஆத்மாவிலே நிலை பெறுவதுதான் பகவத்கீதையோட தாற்பயமும் நோக்கமும். ஒருத்தன் ஆத்மாவிலே நிலை பெற்றுட்டா எந்த சந்தேகமும் வராது. எல்லா சந்தேகமும் ஆத்மாவிலே நிலை பெறுகிற வரைக்கும் தான் அப்படிங்கிறார். அப்புறம் எதுக்கு நீங்க சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்? கேள்வி கேட்கிறான். அப்புறம் எதுக்கு நீங்க சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்? பகவான், வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கு, அது வேலை பார்க்கும். இது மித்தியைக்குள்ள விவகாரத்துல இருக்கக்கூடியது. விவகாரத்துல ஒரு வார்த்தையினால ஒருத்தரை புண்படுத்தினா அதே மாதிரி வேற ஒரு வார்த்தையினால அவருடைய மனசுக்கு சாந்தியும் உண்டு பண்ணலாம் இல்லையா? அப்ப அங்க வார்த்தைக்கு விவகார திசையில அர்த்தம் இருக்கு. பாரமார்த்திக திசையில தான் வார்த்தைக்கு வேலை கிடையாது. விவகார திசையில தான் நம்ம திருப்பி திருப்பி இருந்துட்டே இருக்கிறோம். எவ்வளவு பாரமார்த்திகத்தை பேசினாலும் அது அனுபவமா நிஷ்டனா நம்மால இருக்க முடியல. விவகாரத்துக்கு வந்துடுறோம். அப்படிதான் அந்த நிலையில தான் இந்த கேள்வி எல்லாம் நடக்கிறதுனால பகவான் சொல்றாரு, வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கு, அது வேலையை பார்க்கும், அதனால அது சொல்றோம் அப்படிங்கிறது போல சொல்றார். ஒரு முஸ்லிம் மௌல்வி கேட்டார், தூக்கம் எப்படி வருது? பகவான், விழித்து கொண்டு இருக்கும் போது யார் விழித்து கொண்டார்னு தெரியா எப்படி இருக்கிறவன் தான் இந்த கேள்வியை கேட்கிறான். தூக்கத்துல இருக்கிறவன் இல்ல. தூக்கத்துல இருக்கிறவனை தெரிஞ்சுக்கிறத விட இப்போ இருக்கிறவனை தெரிஞ்சுக்கிறது சுலபம் அப்படிங்கிறார். இது சாதாரணமா எல்லாரும் கேட்கக்கூடியதான். தூக்கம் எப்படி வருது? ஏதோ ஒரு சக்தி, நித்ரா சக்தின்னு நம்ம இதுல எல்லாம் சொல்லுவாங்க. அது நித்ரா தேவி ஆட்கொண்டுட்டா அப்படின்னுட்டு. அது பொதுவா காரணம் சொல்ல தெரியாம இருக்கும்போது அது சொல்றது, ஏதோ மூடிக்குது, மேகம் மூடுறது போல மூடிக்குது, அது இயற்கையா நடக்குது அப்படிங்கிறது போல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த முஸ்லீமும் இதுக்காக தான் கேட்கிறாரு, எப்படி தூக்கம் வருதுன்னுட்டு. அதுக்கு பதில் சொல்ற, விழித்து கொண்டிருக்கும் போது யார் விழித்து கொண்டு இருக்காருன்னு தெரிஞ்சா எப்படி தூக்கம் வர்றதுன்னு தெரியும். ஏன்னா இவன் இங்க விழிச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் தூங்கும் போது அங்க விழிச்சுக்கிட்டு இருக்கிறான். தூக்கத்தை விழித்து கொண்டு இருக்கிறவன் தான் இந்த கேள்வியை கேட்கறான். தூக்கத்துல இருக்கிறவன் இல்ல. தூக்கத்துல இருக்கிறவனை தெரிஞ்சுக்கிறத விட இப்போ இருக்கிறவனை தெரிஞ்சுக்கிறது சுலபம். இப்ப இருக்கிறவனை தெரிஞ்சுக்கிறவன் தான். அப்ப அவனுக்கு எப்ப தெளிவு என்ன ஏற்படும்? இப்ப இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா அவன் தான் 3 காலத்திலயும் இருக்கிறான். தூக்கத்திலயும் அவன் தான் இருக்கான், கனவுலையும் அவன் தான் இருக்கிறான், விழிப்புலையும் அவன் தான் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா இப்பவே தெரிஞ்சுக்கணும். இப்ப விழிப்பு நிலையில இருக்கும்போது சொரூபம் தெரிஞ்சுது, ஆத்மாங்கிறது தெரிஞ்சுன்னு சொன்னா அது எந்த நிலையிலையும் அதுதானே இருக்க முடியும். அப்ப தூக்கத்துல இருக்கிறவன் யாருங்கிறதும் ஆத்மாதான். கனவுல இருக்கிறவன் பலவிதமான கற்பனைகளுக்கு இடையில இருக்கிறவன், மாறா சாட்சியா இருக்கிறவன் யாரு? அவனும் அதே ஆத்மாதான். இப்ப எல்லாம் விவகாரம் பண்ணிக்கிட்டு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் யாரு? அவனும் அதே ஆத்மாதான். அவனு உண்மை சொரூபம். அதனால நீ இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப யாரு இருக்காங்கிறது தெரியும். எப்படி தூக்கம் வருது, எப்படி விழிக்கிற அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதெல்லாம் நித்தியோடைய சுவாபத்தினால வந்து போய்கிட்டு இருக்கும். அது கனவு கன்றதெல்லாம் ஒரு விதத்துல அந்த மாயா சக்தியோட வேலை தான். அதெல்லாம் மாயா சக்தின்னா என்ன? எண்ணங்கள் தான். எண்ணங்கள், பலவிதமான எண்ணங்கள் ஒன்னோட ஒண்ணு போட்டு குழப்பி அது பலவிதமான தோற்றங்களை நாம கற்பனையே பண்ணி பார்க்காத, விழிப்புல கற்பனை பண்ணி பார்க்காததெல்லாம் அதுல வரும். எங்கேயோ ஒரு பேனாவை பார்த்திருப்போம், எங்கேயோ ஒரு ஃபுட்பாலை பார்த்திருப்போம். ஆனா கனவுல அந்த ஃபுட்பாலும் வரும், அது பேனாவும் வரும். ஆனா பேனா நுனியில ஃபுட்பால் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாப்புல இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம். இது ரெண்டையும் எப்படி வச்சு சேர்த்துதுன்னாக்கா தெரியாது. இது ரெண்டும் தனித்தனியா நமக்கு விழிப்பு காலத்துல ஏற்பட்ட அனுபவம் தான்.
எங்கேயோ ஒரு எண்ணம் இது போல ஒரு எண்ணம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வந்திருக்கும். அந்த சந்தர்ப்பம் நமக்கே தெரியாம இப்ப வேலை செய்யும் போது அந்த பேனா நுனியில அந்த ஃபுட்பால் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்புல கற்பனை பண்ணுவோம். அதே மாதிரியே நம்ம நேரடியா பார்த்தது கிடையாது. பட் வேற ஒரு பொருளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலையை பார்த்திருப்போம். இந்த தெரிஞ்ச ரெண்டு பொருள்ல அந்த அனுபவத்தை இதுல கொண்டு வந்து ஏற்றி வச்சுப்போம். பலவிதமான வினோதங்கள் எல்லாம் அந்த கற்பனை கணா வந்து காண்பிக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது ஒரு ஒழுங்கா இருக்கக்கூடிய விழிப்பு நிலையா இருந்தாலும், இந்த மாதிரி குழப்பமா இருக்கக்கூடிய கனவா இருந்தாலும், எதுவுமே எந்த புற அனுபவமே இல்லாத சுஷுப்தியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடியது ஆத்மாதான். அதை தெரிஞ்சுக்கிட்டது சுலபம். அதை தெரிஞ்சுக்கிட்டா வேற எதுவுமே நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. யாரோ ஒருவர் கேட்டார், மௌனம்னா என்ன? பகவான், தனிமையிலே மௌனமா இருக்கிறது வலுக்கட்டாயம், அதாவது காஷ்ட மௌனம். சமூகத்துல தேவைக்கு மட்டும் பேசினா அதுவும் மௌனம்தான். மௌனம் விரதம் இருக்கேன்னு ஒருத்தன் கிளம்பித்தான் மௌன விரதம் இருக்க முடியும். பேசுறவன் ஒருத்தன் கிளம்பித்தான் பேச்சு வர முடியும். ஏகாகிரம் வந்தாலும் பேச்சு கட்டுப்படும். உண்முகமான மனசு தீவிரமா வேலை பார்க்கறதால அதுவும் பேசாது. உண்முகமான மனசு தீவிரமா வேலை பார்க்கறதால அதுவும் பேசாது. பேச்சால ஏற்படுற தொல்லைகளை போக்குறதுக்கு மௌனம் ஒரு கட்டுப்பாட்டு சாதனம். மனம் இயல்பாகவே அடங்கிடுச்சுன்னா காஷ்ட மௌனம் தேவையில்லை. அதாவது காஷ்ட மௌனம்னா நாம வலிய உட்கார்ந்து மௌனமா இருக்கிறது, எண்ணங்கள் எல்லாம் விலக்கிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது தேவையில்லை. ஏன்னா மனம் இயல்பாகவே அடங்கிடுது. மௌனம் இயல்பாகவே இருக்கும். வித்யாரண்யர் சொல்றார், 12 வருஷம் காஷ்ட மௌனத்துல இருந்தா பரமௌனம் ஏற்படும்னு. இதை கேட்டுட்டு யாரும் செய்ய போறோம்னு கிளம்பிடாதே, ஊமை ஆயிடுவோம், மிருகங்கள் பேசல, இதெல்லாம் மௌனமா? மௌனம்ங்கிறது இடைவிடாத பேச்சு, சும்மா இருக்கிறதுங்கிறது இடைவிடாத வேலை. மௌனம்ங்கிறது இடைவிடாத பேச்சு, சும்மா இருக்கிறதுங்கிறது இடைவிடாத வேலை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.